வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தோட ஆணிவேர தேடி போக போறோம். கண்டிப்பா. குறிப்பா இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள தான் நான் நேரடியா ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, ஏன்னா இது வெறும் தகவல்களையோ இல்ல செய்திகளையோ படிக்கிற இடம் கிடையாது. இல்லவே இல்ல. எப்பவுமே புது புது விஷயங்களை கத்துக்கணும், உலகத்தை பல கோணங்கள்ல பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆழ்ந்த அலசல். ஒரு அறிவை நேரடி அனுபவமா மாற்றுவதற்கான ஒரு பயணம் இது. சரியா சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி விவாதிக்க போறோம் தெரியுமா? ம். 1974ஆம் ஆண்டு புனே நகரத்துல ஓஷோ அவர்கள் வழங்கிய அந்த புகழ்பெற்ற சொற்பொழிவு. அதாவது போதிதர்மா தி கிரேட்டஸ்ட் ஜென் மாஸ்டர். ஆமா, அந்த தொடர்ல நம்ம இன்னைக்கு 3வது பகுதியை தான் கையில எடுத்திருக்கோம். இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, இது சாதாரணமான ஒரு வரலாற்று பதிவு கிடையாது. கண்டிப்பா இல்ல. இந்த குறிப்பிட்ட உரைகள் பாத்தீங்கன்னா ஜென் மரபோட அந்த தீவிரத்தையும் போதி தர்மர் ஏற்படுத்தின மிகப்பெரிய மௌன புரட்சியும் ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துது. இத நாம வெறும் தத்துவமா கடந்து போகவே முடியாது. இது ஒரு உயிரோட்டமான சாட்சி. ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றார், போதி தர்மர் ஒரு தத்துவஞானி கிடையாது, அவர் ஒரு அனுபவ வெடிப்பு அப்படின்னு. அனுபவ வெடிப்பு எவ்வளவு ஆழமான வார்த்தை. ஆமா, அவர் சொல்ற விஷயங்களை நாம உட்கார்ந்து யோசிக்க கூடாது, மாறாக நம்மளோட சிந்தனையே நிறுத்தணும். ஜென் அப்படிங்கிறது நம்ம கேள்விகளுக்கான ஒரு தத்துவார்த்தமான பதில் கிடையாது. அது ஒரு நேரடி பார்வை. அதனாலதான் இந்த உரை உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தர போறதில்ல, இது உங்களை விழித்தெழச் செய்வதற்கான ஒரு நேரடி அழைப்புன்னு பதிவு செய்றார். வாங்க, உங்க மனசுக்குள்ள நீங்களே கெட்டி வச்சிருக்கிற சுவர்களையெல்லாம் உடைச்சிட்டு மௌனத்தோட கதவை திறக்க போற அந்த பயணத்தை நாம தொடங்கலாம். முதல் விஷயமா, வார்த்தைகளுக்கும் மௌனத்துக்கும் இடையில இருக்கிற போராட்டத்தை ஓஷோ ரொம்ப அழகா விவரிக்கிறார். குறிப்பா ஒரு ஆசிரியருக்கும், அதாவது டீச்சருக்கும், ஒரு உண்மையான குருவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. இத விளக்குறதுக்கு அவர் மொழிகளின் வரம்புகளை பத்தி பேசுறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. மொழிகளின் வரம்புன்னா, இப்போ விஞ்ஞானத்தை விளக்கணும்னா மேற்கத்திய மொழிகள், குறிப்பா ஆங்கிலம் ரொம்பவே சிறப்பானது. ஆனா உள்நிலை அனுபவங்களை, அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை விளக்க ஆங்கிலம் போதுமானதா இல்ல. ரொம்ப வறுமையான நிலையில தான் இருக்கு. ஆங்கிலத்துல கற்பிக்கிற எல்லாரையுமே நம்ம டீச்சர்னு ஒரே வார்த்தையில தான் சொல்றோம். இது ரொம்ப மேலோட்டமான ஒரு அணுகுமுறை இல்லையா? அது ஒரு மேலோட்டமான அணுகுமுறை மட்டும் கிடையாது. அந்த சமூகங்கள் பெரும்பாலும் புற உலகத்தை ஆராய்வதில் தான் அதிக கவனம் செலுத்தின. சட பொருட்களை பத்தி. ஆமா. ஆனா சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி போன்ற கீழைத்தேய மொழிகள்ல ஒரு மனிதனின் உள்நிலை அனுபவங்களை விவரிக்கிறதுக்கு ரொம்பவே ஆழமான வார்த்தைகள் இருக்கு. கற்பிப்பவர்களை குறிக்கவே இந்த மொழிகள்ல 4 வெவ்வேறு நிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் போதி தர்மரோட இடத்தை நாம உணர முடியும். அந்த முதல் நிலை சிக்ஷக். சிக்ஷக் அப்படிங்கிறவர் வெறும் தகவல்களை மட்டுமே தருபவர். இன்னைக்கு இருக்கிற நம்ம கல்வி முறை முழுவதுமே இந்த சிக்ஷக் முறையை சார்ந்ததுதான். கூகுள் மாதிரி ஒரு தகவல் களஞ்சியம். சரியா சொன்னீங்க. அந்த சிக்ஷக் கொடுக்கிற விஷயம் உண்மையா பொய்யான்னு அவருக்கு அனுபவபூர்வமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தகவல் பிழையில்லாம சரியா இருக்கும். மிகச்சரி. இரண்டாவது நிலை அத்தியாபக். இவர் வெறும் தகவலை மட்டும் இயந்திரத்தனமா கொடுக்க மாட்டார். அந்த தகவலோட தன்னுடைய உணர்வையும் ஈடுபாட்டையும் சேர்த்து பகிர்ந்து கொள்வார். ஒரு நல்ல பேச்சாளர் அல்லது உங்களை மிகவும் ஈர்த்த ஒரு கல்லூரி பேராசிரியர் இந்த வகையில வருவார். அவருக்கு அந்த பாடத்தின் மீது ஒரு தீராத காதல் இருக்கும். அத மாணவர்களுக்கும் அப்படியே கடத்துவார். ஆனா இதுவும் மனதுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தப்பட்டதுதான். அப்போ 3வது நிலைதான் ஆன்மீக பயணத்தோட முதல் படியா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா. உபாத்யாயா அப்படின்னு சொல்றாங்களே, அவர் தானே அது? உபாத்யாயா அப்படிங்கிறவர் முதல் 2 பேரை விட கொஞ்சம் ஆழமானவர். இவர் வெறும் தகவலையோ உணர்வையோ மட்டு பகிர்ப்பவர் கிடையாது. இவர் அந்த அனுபவ பாதையில நேரடியா பயணம் செஞ்சுகிட்டு இருக்கிறவர். ஆனா இன்னும் முழுமையான இலக்கு அடையாதவர். ஓ, அவர் உங்களை விட சில அடிகள் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு சக பயணி. இறுதியான 4வது நிலைதான் ஆச்சாரியா அல்லது மாஸ்டர்னு சொல்லக்கூடிய உண்மையான குரு. இவர் அந்த இலக்கம் முழுமையா அடைந்தவர். இவருடைய இருப்பே, இவருடைய அந்த மௌனமே மிகப்பெரிய சாட்சியா இருக்கும். இந்த இடத்துலதான் ஓஷோ ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்கிறார். ஒரு சாதாரண ஆசிரியர் தன்னிடம் இருக்கிற தகவல்களை வார்த்தைகளால் கற்பிக்கிறார். ஆனால் ஒரு உண்மையான குரு தன்னுடைய மௌனத்தால் கற்பிக்கிறார்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வார்த்தைகள்ல தான் எல்லாமே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு மௌனத்தா எப்படி கற்பிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. மௌனம்தால் கூட பிரபஞ்சத்தின் நடனத்தை வெளிப்படுத்த முடியும்னு மாஸ்டர்கள் நிரூபிச்சிருக்காங்க.
இதோட தொடர்ச்சியா அந்த கிளிப்பிள்ளை அறிவு பத்தியும் இரவல் உண்மைகளை பத்தியும் அவர் சொல்றது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. அறிவே ஒரு மிகப்பெரிய சுமையா மாறிடும்னு போதிதர்மர் எச்சரிக்கிறாரு. போதிதர்மரின் அந்த எச்சரிக்கை சாதாரணமானது கிடையாது. அவர் குட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு துறவியின் கதையை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அந்த குட் ஸ்டார் துறவி புத்த மதத்தோட 12 பகுதி நூல்களையும் ஒரு எழுத்து விடாம முழுமையா மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தாரு. அவரை பார்க்கறவங்க எல்லாரும் இவர் மிகப்பெரிய அறிவாளி, மாபெரும் பண்டிதர்னு நினைச்சாங்க. ஆனா போதிதர்மர் அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன்னுடைய சொந்த இயல்பை அறியாத ஒரு வெறும் மூட்டை. இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றார். ஒருத்தர் எவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்தாலும் தன்னை பத்தின விழிப்புணர்வு இல்லைன்னா அவர் வெறும் முட்டாள்தான் அப்படின்னு போதிதர்மர் சாடுகிறார். அழிவை வெளியிலிருந்து கடன் வாங்கிட்டு வந்து அதை தன் சொந்த அறிவு மாதிரி காட்டிக்கிறவங்க தங்கள தாங்களே எப்படி ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கறத ஓஷோ ஒரு கதையா சொல்றார். ஆமா, அந்த கிளிப்பிள்ளையோட கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு வீட்ல ஒரு பெண்மணி ஒரு கிளிய வளர்த்துட்டு வராங்க. குளிர்காலம் அப்படிங்கறதால ராத்திரி ஆனா அந்த கிளி குளிர்ல நடுங்க கூடாதுன்னு அதோட கூண்ட ஒரு தடிமனான போர்வையால மூடி வச்சிடுவாங்க. காலையில சூரியன் வந்ததும் அந்த போர்வையை எடுப்பது அவங்க வழக்கம். போர்வை எடுத்ததும் விடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு அந்த கிளி தன்னோட இயற்கையான சந்தோஷமான பாட்ட பாட ஆரம்பிக்கும். அந்த கிளிக்கு கடிகாரம் பார்க்க தெரியாது இல்லையா? அந்த போர்வை விலகுற வெளிச்சம்தான் அதுக்கு கால நேரம். சரியா சொன்னீங்க. ஒரு நாள் காலையில வழக்கம் போல போர்வையே எடுக்கறாங்க. அப்போ திடீர்னு அவங்க கணவர் வண்டியோட சத்தம் கேக்குது. அவர் ராணுவத்துல வேலை செய்யறவரு சொல்லாம கொள்ளாம திடீர்னு வருவாரு. இவங்க பதற்றத்துல ஐயையோ இவர் வந்துட்டாரேன்னு மறுபடியும் அந்த போர்வையை எடுத்து அவசர அவசரமா கிளி மேல போத்திடுறாங்க. இப்ப வெளிச்சம் போய் மறுபடியும் இருட்டாயிடுச்சு. அப்போ அந்த கூண்டுக்குள்ள இருந்த கிளி என்ன சொல்லுச்சு தெரியுமா? கடவுளே, இன்றைய பகல் ரொம்பவும் சீக்கிரமாவே சோகமா முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுச்சு. அந்த கிளி தன்னோட சூழ்நிலையை எவ்வளவு இயல்பா புரிஞ்சுக்கிச்சு பாருங்க. அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். எந்த நூலையும் படிக்காத, யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு கிளிக்கு இருக்கிற இந்த இயல்பான புத்திசாலித்தனம் கூட பல பண்டிதர்களிடம் இல்லன்னு ஓஷோ விமர்சிக்கிறார். நம்ம மூளைக்குள்ள நாம திணிக்கிற அளவுக்கு அதிகமான தகவல்கள் நம்மளோட இயற்கையான சிந்தனை திறனை மழுங்கடிச்சிடுது. நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த இரவல் அறிவை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க ஓஷோ சொல்ற இன்னொரு உதாரணத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த மீனவர் கதை. இது மனிதர்களோட சுய ஏமாற்று வேலையை ரொம்ப அப்பட்டமா தோலுரிச்சு காட்டுது. ஒரு மனுஷன் நாள் பூரா மீன் பிடிக்க முயற்சி செய்யறான். அவனுக்கு மீன் பிடிக்கிற திறமை இல்ல. அதனால ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. சாயங்காலம் வீடு திரும்பும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. நேரா ஒரு மீன் கடைக்கு போறான். அங்கே ரொம்ப அழகான பெரிய 3 மீன்களை விலைக்கு வாங்குறான். சரி, வாங்கின மீன் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாமே. அங்கதான் அவனோட ஈகோ வேலை செய்யுது. வாங்கினவன் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகல. அந்த கடைக்காரங்கிட்டயே அந்த மீன்களை கொடுத்து இதை என் மேல தூக்கி வீச நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைக்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. காசு கொடுத்து வாங்கின மீனை ஏன் தூக்கி வீச சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஆளு சொல்றான், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா பொய் சொல்ல விரும்பல. என் மனைவி கேட்டா இந்த மீன்களை என் சொந்த கையால பிடிச்சேன்னு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லணும்ல, அதுக்கு தான் சொல்றான். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை இது எவ்ளோ அழகா பிரதிபலிக்குது பாருங்க. வெளியில சந்தையில இருந்து உண்மையை விலைக்கு வாங்கிட்டு அதை தாங்களே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த உலகம் நம்பணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சமூக வலைதளங்கள்ல தத்துவங்களை காப்பி பண்ணி போட்டுட்டு அது தங்களோட சொந்த ஞானம் மாதிரி காட்டிக்கிற நம்மளோட மனநிலைக்கும் அந்த மீனவனோட மனநிலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவங்க வைமா வேணா ஏமாத்தலாம், தங்களை தாங்களே எப்படி ஏமாத்திக்க முடியும்? விழிப்புணர்வுன்றது கடையில விக்கிற பொருள் கிடையாது. விழிப்புணர்வுன்றது தேடி கண்டுபிடிக்கிற பொருளும் கிடையாது. இது அப்படியே நம்ம அடுத்த பகுதிக்கு, அதாவது தேடலும் விழிப்புணர்வும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஆழமா பொருந்தி போகுது. நம்ம ஊர்ல தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கு. எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லி கொடுக்குது. ஆனா போதிதர்மர் இதை அப்படியே தலைகீழா மாத்துறார். அவர் சொல்றார், நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கவே மாத்தீங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. தேடினா கிடைக்காதுன்னா அப்புறம் எப்படி உண்மையா உணர்வது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேடினாதானே கிடைக்கும். புற உலகப் பொருட்களுக்கு அது சரி. நீங்க தொலைச்ச சாவியையோ அல்லது பணத்தையோ தேடினா கிடைக்கும். ஆனா உள்நிலை விழிப்புணர்வுக்கு அந்த விதி பொருந்தாது. ஏன்னா தேடுதல் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கும் போதே நாம தேடுற பொருள் எங்கேயோ வெளியில இருக்கு அப்படிங்கிற ஒரு மாய நமக்குள்ள வந்துடுது. அதான் தேடும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை உங்களிடமிருந்தே விலக்கிச் செல்லுதுன்னு ஓஷோ சொல்றாரு. கண்டுபிடிக்கப்பட வேண்டியது எதுவும் வெளியில இல்ல. தேடுபவரேதான் தேடும் புதையலாக இருக்கிறார். உங்க கண்ணாடியை நீங்க போட்டுக்கிட்டே வீடு முழுக்க கண்ணாடியை தேடுற மாதிரி தான் இந்த ஆன்மீக தேடலும்.
நீங்க வெளியில போய் ஒரு கதவை தட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க தான் அந்த வீடே. இந்த புரிதல் இல்லாததால தான் நாம எல்லாத்தையுமே தனிநபர்கள் மேல ஏத்தி வச்சு பாக்குறோம். இங்க தான் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஓஷோ தீர்த்து வைக்கிறார். புத்தர் அப்படிங்கிற வார்த்தைய நாம ஒரு நபரோட பேரா தான் பல நூற்றாண்டுகளே நினைச்சிட்டு இருக்கோம். கௌதம சித்தார்த்தர் அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று நபரின் பெயர். ஆனா புத்தர் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு அடைந்த நிலையை குறிக்கும் சொல். தி அவேக்கன்ட் ஒன். இது யாருடைய தனிப்பட்ட பெயரும் கிடையாது. இது ஒரு நிலைப்பாடு. இத விளக்க ஓஷோ தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்கார். தன்னுடைய ஒரு சொற்பொழிவுக்கு ஓஷோ சோர்வா தி புத்தா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தார். ஆமா, சோர்வா அப்படிங்கிறது வாழ்க்கையோட லௌகீக சந்தோஷங்களை முழுமையா அனுபவிக்கிற ஒரு கதாபாத்திரம். அதையும் புத்தத்தன்மையும் இணைச்சு அவர் அந்த தலைப்பை வச்சிருந்தார். இத பார்த்த இலங்கையின் தூதல் ஓஷோக்கு ரொம்ப கோவமா ஒரு கடிதம் எழுதுறார். இது எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துது. புத்தர் அப்படிங்கிற பெயரை சோர்வா கூட எப்படி நீங்க சேர்க்கலான்னு. இந்த தலைப்புல இருந்து புத்தர் அப்படிங்கிற பேரை உடனே நீக்கிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்றாரு. அந்த தூதரின் கடிதத்துக்கு ஓஷோ கொடுத்த பதில்தான் ஒரு உண்மையான குருவோட கர்ஜனேன்னு சொல்லணும். அவர் எந்த மன்னிப்பும் கேட்கல. ஓஷோ சொல்றார், நீங்க ஒருவேளை பிறப்பால் பௌத்தராக இருக்கலாம், அதாவது கௌதம புத்தரை பின்பற்றுபவராக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு புத்தன். நான் அந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து பேசுறேன். என்னோட உரைக்கு எந்த பெயர் வைக்கணும்னு எனக்கு முழு உரிமை இருக்கு. கௌதம புத்தர் என்பவர் கடந்த காலத்தில் மலர்ந்த லட்சக்கணக்கான புத்தர்களில் ஒருவர் மட்டுமே. என்னை சுற்றி உட்கார்ந்திருக்கிற சாதாரண மனிதர்களுக்குள்ளும் ஒரு புத்தன் ஒளிந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த புத்தத்தன்மைக்கான முழு சாத்தியமும் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதில் சொல்றார். இது அந்த தூதருக்கு மட்டும் சொன்ன பதில் கிடையாது, ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இது கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம சாதாரண மனித இயல்புக்கும் புத்தத்தன்மைக்கும் எந்த அடிப்படை வித்தியாசமும் இல்லை. இத நம்ம ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் முடிஞ்சு உங்க வண்டியில வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுப்போம். பல நாள் நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்க, எந்தெந்த சிக்னல்ல வண்டியை நிறுத்துனீங்கன்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ரோடு முழுக்க தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய முழு கவனமும் அந்த ரோட்டு மேல, வண்டியோட ஸ்டியரிங் மேல இருக்கும். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. நீங்க முழுமையா விழிப்போட இருப்பீங்க. ரொம்ப சரியான உதாரணம். இந்த விழிப்புணர்வு நிலைதான் புத்தத்தன்மை. நீங்க விழிப்புணர்வுடன் இருந்தால் அது புத்தத்தன்மை. விழிப்புணர்வின்றி மயக்கத்துல ஏந்திரத்தனமா இருந்தால் அது சாதாரண மனிதத்தன்மை. அவ்வளோதான் வித்தியாசம். இத போதிதர்மர் ரொம்ப எளிமையா சொல்றார். நம்முடைய மனித இயல்பு தான் நம்முடைய புத்த இயல்பு அப்படின்னு. இதுக்கு வெளியில மேகங்களுக்கு மேல எந்த ஒரு புத்தரும் உட்கார்ந்துட்டு இல்ல. நீங்க உங்க முழு விழிப்புணர்வோடு இருக்கும்போது நீங்களே அந்த புத்தராட மாறுகிறீர்கள். இந்த விழிப்புணர்வு பத்தி பேசும்போதுதான் ஓஷோ இந்த உரையாடலோட மிக முக்கியமான, கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஒரு பகுதிக்கு நம்மை கூட்டிட்டு போறார். அதுதான் மரணத்தின் பாடம். நாம எல்லாருமே மரணத்தை பத்தி பேசவே பயப்படுறோம். ஆனா ஓஷோ மரணத்தை பத்தி ஒரு மிக நுட்பமான அறிவியல் மற்றும் தத்துவ பார்வையை முன்வைக்கிறார். மரணத்தின் போது பெரும்பாலான மனிதர்கள் தங்களோட கண்கள் திறந்தபடியே ஏன் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. ஆமா, நம்ம கண்களை மூடுவதற்கு கூட உடம்புல ஒரு குறிப்பிட்ட உயிராற்றல் தேவையாம். அது ஒரு தன்னிச்சையான செயல் கிடையாது. உயிராற்றல் பிரியும்போது கண்களை மூடுறதுக்கான சக்தி அந்த தசைகளுக்கு இருக்காது. அதனால கண்கள் மேல் நோக்கி செருகிக் கொள்ளும். இது ஒரு மிக இயற்கையான உயிரியல் நிகழ்வு. ஆனா இறந்த ஒருவருடைய கண்கள் திறந்திருப்பதும் அது மேல் நோக்கி பார்ப்பதும் சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துது. மரணம் அப்படிங்கிற மாபெரும் மர்மத்தை நேருக்கு நேர் பார்க்க அவங்களுக்கு தைரியம் இல்ல. அதனால சமூக வழக்கப்படி ஒருத்தர் இறந்த உடனே அவசரமாக அவருடைய கண்களை மூடிவிடுகிறார்கள். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவார்த்த உண்மையும் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். தூங்கும்போது நம்முடைய கண்கள் மூடியவுடன் எப்படி நம்முடைய கனவுகள் எல்லாம் மறைந்து விடுகிறதோ அதே போல மரணம் நிகழும்போது இந்த ஒட்டுமொத்த மாய உலகமும் மறைந்து விடுகிறது. நீங்க வாழ்நாள் முழுக்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் உண்மைன்னு நம்பி கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே ஒரு நொடியில கனவு மாதிரி கலைஞ்சு போயிடும். இதுதான் மரணம் நமக்கு கத்துக் கொடுக்கிற உண்மையான பாடம். அப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. மரணம் வரும்போது இந்த உலகத்துல நாம சம்பாதிச்ச எதுவுமே நம்ம கூட வராதுன்னா அப்புறம் எதுக்காக நாம இவ்ளோ போராடுறோம்? மரணம் அப்படிங்கிறது இருட்டுல இருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய திருடன். அது உங்களின் பல நாள் உழைப்பால் வந்த செல்வம், அதிகார பதவிகள், நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இரவல் அறிவு,
உங்களுடைய பெருமை, கௌரவம், உறவுகள் என அனைத்தையும் ஒரே நொடியில உங்களை விட்டு பறித்துவிடும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் விழிப்புணர்வோடு இருந்து சேர்த்து பாதுகாத்த அந்த உள்நிலை விழிப்புணர்வு மட்டுமே மரணத்தை தாண்டி உங்களோடு வரும். அது மட்டுமே உங்களுடைய உண்மையான, அழிக்க முடியாத சொத்து. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆழமான கேள்வி வருது. நாம இவ்ளோ நேரம் பேசுனத வச்சு பார்த்தா எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. நானே அந்த புதையல், என் மனித இயல்பு தான் புத்த இயல்பு, வெளியில தேட ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, தெளிவா புரியுது. அப்போ ஒரு குருவின் தேவை என்ன? மாஸ்டர் ஏன் வேணும்? உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும்போது நான் ஏன் ஒரு குருவை தேடி போகணும்? இது ரொம்ப தர்க்க ரீதியான, எல்லார் மனசுலயும் எழக்கூடிய ஒரு கேள்விதான். எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குங்கிறது 100% உண்மை. பின்னென்ன பிரச்சனை? களையே வெளியில தேடி தேடி அலைஞ்சு நம்ம வீட்டை, அதாவது நம்ம சுய இயல்பே நம்ம மறந்துட்டோம். இப்போ நமக்குள்ள பயணம் செய்ய நமக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு. உள்ளே போனா இருட்டு தான் இருக்குமோ, நாமே நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற பயம். நமக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. ஓ, அப்போ அந்த இருட்டை கடக்கிற தைரியத்தை கொடுக்க தான் குரு வர்றாரா? சரியா சொன்னீங்க. இங்கேதான் ஒரு உண்மையான குரு தேவைப்படுகிறார். குரு உங்களுக்கு புதுசா சந்தையிலிருந்து எதையும் வாங்கி கொடுத்துட மாட்டார். ஆனா உனக்குள் எல்லாமே இருக்கிறது, நீயே அந்த புதையல் தான், பயப்படாதே அப்படிங்கிற ஒரு முழுமையான உத்தரவாதத்தை தன்னுடைய இருப்பின் மூலமாக தருகிறார். அவரோட அமைதியும், அவரோட கண்களும், அவரோட ஒளியும் உங்களுக்கே அடையாளம் காட்ட உதவும் ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி செயல்படுது. ஒரு குருவின் துணை இல்லாமல் பல லட்சத்துல ஒருவரால மட்டுமே தானாகவே விழிப்புணர்வு அடைய முடியும்னு போதிதர்மர் சொல்றார். அந்த அளவுக்கு நம்முடைய மயக்க நிலை ரொம்ப ஆழமானது. கேட்கும்போதே இது நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருது. வெளியில எதையும் தேடாதீங்க, புத்தகங்கள்ல அறிவை தேடாதீங்க, உங்களுக்குள்ள இருங்கன்னு சொல்ற இந்த ஜென் தத்துவம் ஒரு சாதாரண மனிதனை எவ்வளவு சீக்கிரமா சிலிர்த்தெழ வைக்குது. உண்மைதான். சரி, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு புது சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்வளவு நேரம் ஒரு உண்மையான குருவின் அடையாளம் அவரோட மௌனம் தான்னு பேசணும். இரவல் அறிவை விட தன்னுணர்வு தான் முக்கியம்னு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன டிஜிட்டல் உலகம் நம்மள ஒவ்வொரு நொடியும் பேச வச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து நம்ம கருத்துக்களை பதிவு செய்யணும், கமெண்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உடனே ரியாக்ட் பண்ணணும்னு இந்த உலகம் நம்ம கட்டாயப்படுத்துது. நாம பேசலன்னா நாம உயிரோடவே இல்லைன்னு இந்த சமூகம் முத்திரை குத்திடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மௌனம் தான் உண்மையான விழிப்புணர்வுக்கான பாதைனா, இந்த டிஜிட்டல் சத்தங்களுக்கு மத்தியில அந்த மௌனத்தை நாம எப்படி தக்க வச்சுக்க போறோம்? தொடர்ந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கும் ஒரு உலகில் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான புரட்சியா? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.